நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கடந்து போனாலும் காலமினி செல்லாதையா, இருவை காலங்கள் முடிந்து போனாலும் இயேசு வருகைதான் நில்லாதையா, யார் தடுத்தாலும் முடியாதையா. காலங்கள் கடந்து போனாலும் கல்லறைகளே தேவன் சொல்படி நடந்தால் மோட்சம் அடைவீர்களே. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே தேவன் சொல்படி நடந்தால் மோட்சம் அடைவீர்களே. நினையாத நாளில் இயேசு வந்திடுவார், நினையாத நாளில் இயேசு வந்திடுவார். கண் இமை பொழுதில் உன்னை அழைத்து செல்வார், கண் இமை பொழுதில் உன்னை அழைத்து செல்வார். காலங்கள் கடந்து போனாலும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருப்பவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அநியாயம் செய்பவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருப்பவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமாயிருப்பவன் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாயிருப்பவன் பரிசுத்தமாகட்டும். காலங்கள் கடந்து போனாலும்
மனமே, இரண்டில் எது வேண்டும் நீ சொல் மனமே. காலங்கள் கடந்து போனாலும் காலமினி செல்லாதையா, இருவை காலங்கள் முடிந்து போனாலும் இயேசு வருகைதான் நில்லாதையா. யார் தடுத்தாலும் முடியாதையா, காலங்கள் கடந்து போனாலும். அண்ணே, இப்படி தெருவா கோயிலுக்குள்ளே போய் பாடுறீங்களே, காசுக்காகவும் பாடல, இதனால உங்களுக்கு என்ன லாபம்? டீ சாப்பிடலாமா தம்பி? நான் என்னோட லாபத்துக்காக பாடல, உன் நன்மைக்காக தான் பாடுறேன். என் பேர் அமாவாசை. ஒரு காலத்தில் என் பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவு, மனசு எல்லாமே இருட்டாக தான் இருந்தது. ஆட்டோல போலாண்டா. குமார், என்ன அமாவாசை வெயிட் ஆகிறான் போல இருக்கு. ஆட்டோல பிடிக்கிறான் சொல்றா குமாரு. நம்ம அமாவாசைக்கு ட்ரெயின், பஸ்ஸு, ஆட்டோ எல்லாம் ஒன்று தான். அதுலேயும் டிக்கெட் எடுத்தா பிடிக்காது. ஆட்டோல எப்படிரா? நேராக சென்னைக்கு போவோம், இறங்கணுன்னா கேட்பான், அமாவாசை கொடுத்துருவான். என்ன அமாவாசை துட்டு கொடுத்துருவல்ல? துட்ட ஒரு குத்தி, ஒரு கும்மி, ஒரு அரை, ஒரு து, அவ்வளோதான். போயினே இருப்பான். வாங்கடா போலாம். சவாரி வரியா? எங்க போகணும்? சிங்கார சென்னை. என்ன ரியாக்ஷன் இது? எவ்வளவு தருவீங்க? எவ்வளோ வேணும்? டேய், மீட்டரை போட சொல்லிட்டு இறங்கடா. எவ்வளோ பாச்சு? அதான் காஞ்சிபுரத்துக்கிட்டே மீட்டர் ஓடாம நின்னு போச்சு. நீங்களே பார்த்து கொடுங்க. டேய் குமார், எவ்வளோடா வச்சுக்கிற? என்கிட்ட தான் சரகு வாங்கிட்டேனே அமாவாசை. சரி, காசு இருந்தா கொடுறேன். ஏய், என்கிட்ட எதுரா? ஏய், காசு இல்லாம எதுக்கிட்ட ஆட்டோல ஏறின? உன் பேர் என்ன தம்பி? கமல். கமலாண்டா. கமல்னு பேர் வச்சு ஆட்டோ ஓட்டலாமா? ரஜினி தான் ஆட்டோ ஓட்டணும். ஏன்னா பேர் தான் பாஷா. அண்ணே, காசு கொடுங்க, டைம் ஆச்சு, திரும்பி ஊருக்கு போனோம். டேய் குமார், என்னடா இவன் கமல்னு பேர் வச்சு ஆட்டோ ஓட்டுறான், அதுவும் அழாம காசு கேக்குறான். தம்பி, இப்ப என்ன பண்ற? கமல் மாதிரி அழுவுற. எங்க அழுவு பாக்கலாம்? ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? காசு கொடுங்க, நான் போகணும். குடுக்கலன்னா என்னடா பண்ணுவேன்? ஆமா, வேணாம். இவன் பாஷா மாதிரி விஸ்வரூபம் அனுப்பான் போல. இது வா, ஓடிடலாம். நதே விஸ்வரூபமா? பார்ட் 1 பார்ட் 2? ஏய், எடியா கைய. யோ, எடியானா? யாருகிட்ட? குமாரே, வர்ற.
என்னையா வெளியூர்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு உள்ளூர்காரனை பிடிச்சி வச்சிருக்க? அவன் என்ன பண்ணா தெரியுமா? போன வாரம் ஒண்ணுமே பண்ணாதவனை பிடிச்சி உள்ள வச்சிருந்த. உங்க லாக்அப் எல்லாம் மேக்கப் மாதிரி தானே. எப்ப வேணா போட்டுக்கலாம், வேணான்னா கழிச்சுக்கலாம். இப்ப கழிச்சிரு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உன் வக்கீல ஸ்டேஷனுக்கு அனுப்பு, ஜாமீன் கொடுக்குறேன். இல்லைன்னா ரிமாண்ட் முடிஞ்சு கோர்ட்டுக்கு வருவான், அங்க அனுப்பு. இங்க பார், நீ இந்த ஊருக்கு மட்டும்தான் கவுன்சிலரு, நான் எங்க போனாலும் இன்ஸ்பெக்டர். அது சரி. ஆனா உனக்கு 58 வயசு வரைக்கும் தான் சர்வீஸ், எனக்கு ஆயுசு பூரா சர்வீஸ். நான் முதல்ல அரசியல்வாதி, அப்புறம் தான் கவுன்சிலர். உன்ன மாதிரி தான் நானும். உனக்கு காக்கி சட்டை, எனக்கு வெள்ளை சட்டை. பிசி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர்னு உனக்கு ப்ரமோஷன். பகுதி, தொகுதி, வட்டம், மாவட்டம்னு எனக்கு ப்ரமோஷன். நீ சல்யூட் அடிக்கிற, நான் கும்பிடு போடுறேன். மத்தபடி நீயும் வாங்குற, நானும் வாங்குறேன். இந்த பார், அவனை வெளில விட முடியாது. நீ இப்படி பேசுவன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு சோறு போடுற அரசாங்கத்தை நடத்துறது அரசியல்வாதி. அத நீ மறந்துடாத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறது இல்ல, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் டிரான்ஸ்பர் ஸ்ட்ரைட்டா மேலதான். நான் மிரட்டுறியா? ஐய, நான் மிரட்டினா நீ மறல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மொபைல் அடிக்குது பாரு, இந்த கேள்விய அங்க கேளு. ஏண்டா பெருமாள், உன் பிரச்சனை என்னடா? டீ கடை பாக்கி 750 ரூபா ஆச்சுங்க, கேட்டா தரமாட்டாரு. உலக வங்கியில இந்தியாவுக்கு பல கோடி கடங்குது தெரியுமாடா உனக்கு? இந்தியா கதை நமக்கு எதுக்குங்க, டீ பாக்கிய கொடுங்க. இந்திய நாடா நீ? இந்தியா கதை நமக்கு எதுக்குன்ற? பெரிய சோலா ஹோட்டலு. 2 பிஸ்கெட்டு கணக்குல எழுதிக்கோ. பட்ட நீ சொல்லு ராமையா. அமாவாசை கோயில உண்டியில திருடுனியா? கோயில? எந்த கோயிலு? ஏண்டா, என் வீடு நேர்குத்து வீடுன்னு ஊருக்கே தெரியும். வீட்டு செவுத்துல பிள்ளையார வச்சதை நீ பார்த்ததே இல்லையா? ஏயா, செவுத்துல ஒரு மாடம் கட்டி அதுல ஒரு புள்ளையார வச்சு அத நீயே குளிப்பாட்டுற, நீயே துணி மாத்துற, நீயே விளக்கேத்துற, அப்புறம் குஞ்சு பார்த்து கும்பிட்டு பூட்டு போயிடுற. அதுக்கு பேர் கோயில? உண்டியில திருடுனியா இல்லையா? நான் திருநன் யாரையா சொந்து? 3வது வீட்டுல பாத்துருக்காங்க. கோவால தான் சொன்னான். வேணாண்டா, தெய்வ குத்தம், சாமி கண்ணை குத்துங்கிறது சும்மா இல்ல. 3வது வீட்டு கோபால் சொல்றான், நான் உண்டியல் திருநத பக்கத்துல இருந்து பார்த்த புள்ளையார் சொல்ல, இதுல சாமிய கண்ணு குத்துமா? யோ, உன்னை சாமிய மாத்து இல்ல உண்டியில மாத்து பய. உன் கதை என்ன? நீ எந்த ஊரு? என் பேர் பீட்டருங்கய்யா, வெளியூரு. ஊழியத்துக்காக வந்தப்போ. ஊழியம்னா? இயேசுவை பத்தி சொல்ல வந்தங்கய்யா. அப்போ ஒரு நாள் என் கையில அந்த பைபிளை பிடிங்கிட்டு ஓட்டாரு. 2 நாள் கழிச்சு அவர் வழியில பார்த்தப்போ, தம்பி அந்த பைபிளை கொடுத்துருப்பா, நான் வேணா உனக்கு வேற பைபிள் தரேன். ஏய், நீ எங்க இருந்து வர? திருநெல்வேலியில இருந்து. அப்ப எதுக்கு இங்க வந்த? ஊழியத்துக்கு, இயேசுவை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்ல. திருநெல்வேலியில எல்லாருக்கும் சொல்லிட்டியா? முதல்ல உன் ஊர்ல இருக்கிறவனுக்கு, உன் தெருவுல இருக்கிறவனுக்கு, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லிட்டு அப்புறமா அத்த ஊருக்கு வா. அன்னைக்கு தெருமொழில நின்று என்ன பண்ண? சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு பண்ணிய. சென்னையில நான் சோறு தண்ணி இல்லாம காஞ்சி நிக்க சொல்ல, திருநெல்வேலில இருந்து வந்த உனக்கு சந்தோஷம் பொங்குது. அதான் அந்த பைபிளை பிடிங்கி பேப்பர் கல்ல போட்டேன். உன் இயேசுநாதர் பேரை சொல்லி டிஎம் பிஸ்கெட்டை சாப்பிட்டேன். இனிமே சுச்சுவேஷன் தெரியாம பாட்டு பாடாத. அப்படி பாடணும்னு நினைச்சேனா டிஎம் பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு பாடு. வட்டா
டேய், நீ என்ன இந்த ஊருக்கு பெரிய தௌலத்துன்னு நினைப்பா? இன்னைக்கு உன்னை உள்ள தூக்கி போட்டிருந்தா களி தின்னா தட்டை தூக்கி இருப்ப. இத பாருங்க, இனிமே இவன் ஏதாவது பண்ணானா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன வந்து பாருங்க. வீட்டுல அடங்காததெல்லாம் ஊர்ல நாம தான் அடங்கணும். உன் ஆத்தா என் வீட்டுல தான் வேலை செய்யுது, அதான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன். மான ரோஷம் சூடு சொன்ன இருந்தா ஆத்தா கஷ்டத்துல வைத்த கழுவாம உழைச்சு சம்பாதி. அப்பதான் நீ எதை குடிச்சாலும் உடம்புலையும் மட்டும் ஊர் வாயிலையும் நிக்க மாட்ட. ஏய் போடா பாப்பா என்ன பிள்ளைக்கு போடா. என்ன மோச? ஏய் வண்டி ஏறா வரம் போட வா. காசு இருந்தா கொடு. என்கிட்ட காசு எதுவும் இல்ல. எங்கேயாவது வச்சிருப்ப, எடுத்து கொடு. அப்பா பென்ஷனும் வரல. மாச கடைசியில போய் சம்பளம் கேட்டா யாரும் தரவும் மாட்டாங்க. சோறு வச்சு மீன் குழம்பு வச்சுக்கிறேன், சாப்பிடுறியா? உன்னாண்டா காசு இல்ல? இல்லடா. பெத்த தாய் அடிக்கிறியாடா? நீ மனுஷனாடா? தெரியுதுல நான் மனுஷன் கிடையாதுன்னு தெரியுதுல. காசு எடு. அடி உதப்பட்டாதான் நீ காசு எடுக்கிற. மேல வெட்டிக்கு போவாம குடிச்சு குடிச்சிய வீணா போயிட்டிய. நான் தாலி எடுத்த பாவத்தை விட உன்னை பெத்தம் பாருடா, அதுதான் பெரிய பாவம். ஏய் கத்தாத கத்தாத, உள்ள வச்சு ஊட்ட போட்டு கொளுத்திட்டு போயிடுவேன். சரிடா, முதல்ல அதை செய். நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். மாமா மீனா, ஏண்டி பணத்தை எடுத்து கொடுத்த? அத்தை, காசு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். மாமாவை எப்படி வழிக்கு கொண்டு வரணும் எனக்கு தெரியும், புரியுதா? இந்தா. உனக்கு அறிவுக்குதா? நான் அடிவதை வாங்குறத பார்த்துமா நீ அவனை கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். உன் புருஷனும் எங்க அப்பனும் எங்க அம்மாவும் நீயும் சேர்ந்தால பேசுனீங்க. அது எப்போ? உங்க 2 பேருக்கும் அறிவில்லாத வயசுல. இப்போ உனக்கு அறிவு இருக்குது. அவனை பெத்த அம்மா நான் சொல்றேன், நீ அவனை கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருக்க மாட்ட. நீ முதல்ல கட்டி வை, நான் எப்படி வாழன்னு மட்டும் பாரு. ஏய் எதுக்கு இங்க வந்த? குடியோட கொடுத்தனமும் செய்யின்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இதோட 4 வாட்டி சொல்லிட்டேன், 5வது வாட்டியும் சொல்றேன். உனக்கு எனக்கும் செட் ஆகாது. ஏன் கிளம்புறியா? நீ சொன்னாதான் கிளம்புவேன். ஏய் வீட்டுக்கு வந்து நாட்டாம பண்ணிட்டு எங்க அம்மா காசு எடுத்து கொடுத்துட்டா நான் மயங்கிடுவேன்னு நினைச்சியா? பார், சும்மா நடிக்காத. நிஜமா சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? பிடிக்கல. நான் நம்ப மாட்டேன். இப்ப நம்புறியா?
மீனா, வாரம் வெள்ளிக்கிழமை சென்னைக்கு போயிட்டு வர, யமனை பார்த்துட்டு வந்து மாமனை பார்த்துட்டு வந்தேங்கிற. ஆரம்பிச்சிட்டியா? மாமனை பார்த்தியா? என்ன சொல்றான்? சொன்ன நம்புவியா? உங்க அப்பாவை எங்க அம்மா கிட்ட வந்து முறையா பேச சொல்லுன்னு சொல்லுச்சு. இப்பெல்லாம் மாமா ரொம்ப மாறிடுச்சுப்பா. எப்ப பார்த்தாலும் மீனா 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 தான் போயேன். இது கூட மாமா உனக்காக தான் வாங்கி கொடுத்துச்சு. உன் புள்ள குடிய விடணும்னா கல்யாணம் பண்ணி வைன்னு உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லு. நீயும் சரி அத்தையும் சரி எப்ப பார்த்தாலும் மாமா குத்து சொல்லிட்டே இருப்பீங்க. லோக்கல் சரக்கு அடிச்சு நாக்கு செத்து போச்சுரா குமாரு. பாரின் சரக்கு அடிக்கணுன்றிய? அது எதுக்கு? நெருப்ப துண்டுறவனுக்கு எதுக்கு அடுப்பு கறி? நல்லா நாட்டு சரக்கு அடிக்கணும்டா. ஏய், அதுக்கு வெளியூர் தாண்டா போனோம். தடா போலாமா? ஏய், சூலூர் பேட்டை. இப்ப சொன்னியே அதான் சூப்பரு. ஒரு கட்டிங் போட்டா கூட சுருன்னு ஏறும். நாக்குமார வாயே திறக்கல. நான் வரலப்பா. ஏண்டா? நாட்டு சரக்குலாம் நமக்கு ஒத்து வராது. டேய் மாப்ள, அப்புறம் ஃபீல் பண்ண கூடாது. என்னடா சொல்ற குமாரே? டேய், அவ்வளவு தூரம் போறதுக்கு துட்டுக்கு தப்பாரு. எவ்வளவு ஆகுன்ற? டேய், அவ சொல்றதாண்டா கரெக்ட். கையில ஒரு 2000 ரூபாய் வேணும்டா. இப்ப சாபத்துக்கு முதல்ல வாங்கி வாங்க போய். வெளியூர் போறதுக்கு நான் பிளான் பண்றேன். மீனா, நான் கிளம்புறேம்மா. எங்கப்பா போற? அத்தை வீட்டுக்கு தான். உன் மாமன் முறையா வந்து பொண்ணு கேட்க சொன்னான்னு சொன்னியே, அதான் நானே நேரில் போய் அமாவாசை கிட்டையும் பேசிட்டு வந்துடலான்னு போறேன். இப்ப வேணாப்பா. திடீர்னு போய் நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? என் தங்கச்சி வீட்டு தானேம்மா. இன்னைக்கு வேணாம்ப்பா, நான் சொல்றேன். அதுக்கப்புறம் போயேன். எல்லா காரணமா தான் சொல்றேன். என்ன காரணம்? எதுக்கும் சொல்றேன். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நானா? உன் பிடிவாதத்துக்கு நான் தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேம்மா. உங்க அம்மா மேல போனதுக்கு அப்புறம் நான் தான் உலகம் நீ நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். இப்ப நீ கண்ணை மூடிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு நினைச்சிட்டியாமா? போன வெள்ளிக்கிழமை நானும் சென்னைக்கு வந்தேன். அமாவாசை வார்த்தைக்கு வார்த்தை உன்னை மீனா மீனான்னு கூப்பிடுறத நான் கேட்டேன், பார்த்தேன். மார்க்கெட்ல அத்தனை பேர் முன்னாடி உன்னை அவன் கன்னத்துல அரைஞ்சான். ஆனா என்ன, இப்பவும் உன் ஆசைக்கு நான் குறுக்க நிக்கலாமா? உன் அப்பாவா நான் போய் பேசிட்டு வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும். அதுக்கு நீ குறுக்க நின்னுடாத. உனக்கு தெரியாது எதுவும் இல்லைன்னு நீ கிளிய வளர்த்துட்டு கவலைப்படுற. ஆனா நான் மனசால சொல்றேன்னு, இவன் கையில பூமாலையே கொடுக்க எனக்கு மனசு இல்ல. எப்படியாவது மீனா மனச மாத்த பாருன்னு.
முடியாது சந்திரா. நமக்கு மட்டும்தான் அமாவாசை செய்யற தப்பெல்லாம் தெரியுது. மீனாவுக்கு அமாவாசை மட்டும்தான் தெரியறான். மீனாவுக்காக இல்லை, மீனாவோட தன்னம்பிக்கைக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அமாவாசையும் அங்கே இருக்கலாம், நீயும் கூட வந்து இரு. சம்பந்தம் பேச உன் பொண்ணு அனுப்புனால என் வீடு எங்க இது எங்க வந்து குதினுகிற? இதனால எங்க போன? இங்க பாரு அமாவாசை, என் பொண்ணுக்காக தான் நான் இங்க வந்தேன். அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு 1/4 கிலோ ஸ்வீட் எடுத்துன்னு கிளம்பிட்டியா? நீ முதல்ல எத்த காலி பண்ணு. கிளம்பு கிளம்புன்றல. அமாவாசை நீ வாய் மூடு. யோ மாமா, உன் பொண்ணை கட்டினா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். வெத்தலை பொட்டி மாதிரி ஒரு ஊட வச்சுக்கின்னு நீ பந்தா விடுற. வத்திப்பட்டி சைஸ்ல ஒரு கடையை வச்சுக்கின்னு உன் பொண்ணு ஆளும்புல பெருசாகுது. கல்யாணம் பண்ணி என்ன பார்சல் பண்றதுக்கு பிளான் போடுறீங்களா? கிளம்பு நீ. இது ராயபுரம் தண்ணி கம்பெனில வேலை செய்யறாரு. மினரல் வாட்டர்ண்ணே. இது சேத்துப்பட்டு எலக்ட்ரீஷியன். பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிருக்கான். 3 மாசத்துல சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிடுவானா. ஏயா உள்ளூர்ல சொல்லியா? பார்த்து சொல்றமா. உனக்கு எவ்வளவு கமிஷன்? முதல்ல ஆட்டோ ஃபேர் 50 ரூபா தருவாங்க. வரன் அமைஞ்சு போச்சுன்னா கொடுக்கறத வாங்கிப்பேம்மா. இதுல 50 ரூபா இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. நல்ல இடமா பார்த்து சொல்றமா. நிச்சயமான பொண்ணுக்கும் வரேன் பாப்பியா? மீனா, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மாமாவை மட்டும்தான். நீ அசிங்கப்பட்டு நான் அவமானப்பட்டு இன்னும் என்னெல்லாம் நடக்கணுங்கிற? எனக்கும் மாமாவுக்கு கல்யாணம் நடக்கணும். அது நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன். உன்னால அது முடியாது. ஏன் முடியாது? அவன் குடிக்காக எதையும் செய்வான்.
சித்ராக்கா மாத்திரையை காணுமேக்கா? டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டு மேலதாம்மா வச்சேன். இல்லையேக்கா. டாக்டர் சீட்டு மேலதாம்மா வச்சேன், பாரு. சீட்டை கூட காணுமேக்கா? அம்மாவாசை தான் எடுத்திருப்பான். மருந்து மாத்திரை வித்து குடிச்சிருப்பா. ரொம்ப முடியாக்கா. ஆட்டோ இட்டுன்னு வரட்டுமா? ஆஸ்பத்திரிக்கு போலாம். அத்தை எங்க? வீட்ல போய் பாரு. அங்க இல்லையே. எனக்கு தெரியாது. இன்னைக்கு உன் பிறந்த நாள், அது தெரியுமா உனக்கு? நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ நினைக்கிறியோ இல்லையோ, சின்ன வயசுல இருந்து நீ தான் என் புருஷன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ வேலைக்கு போகலாம் கூட பரவாயில்ல, என் கூட வந்துரு. கடையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம். உனக்கு குடிக்க கூட காசு தருவேன். ஆனா தினம் குடிக்க விட மாட்டேன். வர வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி காலையில 6 மணிக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம். இந்த கல்யாணம் நடந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நடக்கலனா உன் வாழ்க்கை நரகமாயிடும். நீ வருவன்ற நம்பிக்கையோட போற. ஏன் தெரியுமா? இப்ப கூட உன் மனசுல ஒரு மூலையில நான் இருக்கேன்னு நம்புறேன். உனக்கு பிடிச்ச வேட்டி சட்டை வாங்கிக்கோ. 2 மாலை வாங்கிட்டு அத்தையை கூட்டிட்டு எங்க ஊர் முருகன் கோவிலுக்கு வந்துரு. நான் வரேன். பாலு வரல பாடுறா. எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. ஏய், இன்னைக்கு அமாவாசைக்கு கோயில்ல கல்யாணம்டா. நடக்காத கல்யாணத்துக்கு விருந்து வைக்கிற முதல் நீ தான்டா. ஏன் அமாவாசை? ஏன் மீனா வேணான்னு சொல்ற? பாவுண்டா, அது அமாவாசைய மழையா நம்புது. அப்படி நம்ப கூடாதுன்னு தான்டா இப்படி செஞ்சேன். இனிமே பார், என் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா. அவன் வருவான்னு நம்பிக்கிட்டு போறியாம்மா? என் கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில போறேன்ப்பா. நான் வர மாட்டேன். அதான் நான் உன்னை கூப்பிடல. நீ வர வேணாம், நான் போறேன். ஒண்ணு மட்டும் மறந்துடாதம்மா. முதல்ல நீ எனக்கு பொண்ணு, அப்புறம் தான் நீ அவனுக்கு பொண்டாட்டி. அதுவும் உன் கல்யாணம் நடந்தா. நான் உன்னை மறந்துட்டு போலப்பா. உன் பேச்சு கேட்காம தான் போறேன். என் கல்யாணம் நடந்து திரும்பி வந்தா என்னை சேர்த்துப்பல்ல? ஆரத்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவோம்மா.
இப்போ எப்படி இருக்காங்க டாக்டர்? இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க. கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். இப்போ 2 நாள் கழிச்சு தான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் பாஸ்டர். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? படிச்சு படிச்சு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். அது மூட நம்பிக்கையா மாறிடக்கூடாது. குடிக்க அடிமையானவனுக்கு தாயும் ஒண்ணுதான், தாரமும் ஒண்ணுதான். நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன். இப்போது நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவனை மறந்துடு. உன்னை துள்ளி கூட நேசிக்காதவனை மறக்கிறது கஷ்டம் இல்லைம்மா.
நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சதுனால கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. இனிமேலாவது நீங்க குடிப்பழக்கத்தை விட்டுடுங்க. இனிமே என்னால பார்க்கவே முடியாதா டாக்டர்? பார்வை வர வாய்ப்பு கம்மிதாங்க. உன் கதையை கேட்டு பரிதாபப்படுறதா வேதனைப்படுறதா எனக்கு தெரியல. ஆனா உனக்காக துக்கப்படுறேன்ப்பா. உன் சந்தோஷத்துல கூட இருந்தவங்களாம் இப்ப எங்கப்பா போனாங்க? யாரும் வரமாட்டாங்க. இனிமே உன் கோபத்தை எல்லாம் எங்க காட்டுவ சொல்லு? உன் அம்மாவே அடிக்கணும்னா கூட அது எங்க நிக்குதுன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? நேசிச்சவங்க எல்லாரையும் வெறுத்த, நேசிக்க கூடாததை விரும்புன, அதுக்கு அடிமையாகவும் ஆனு. இப்ப பாத்தியா, குடும்ப வாழ்க்கையை தவற விட்டுட்டு இப்ப தனிமரமா நிக்கிறேன். நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் முதல்ல கடவுள்கிட்ட மன்னிக்க, அதுக்கப்புறம் உங்க அம்மாட்ட மன்னிப்பிக்க. இனிமே எல்லாமே உன் அம்மா தான். எங்க அம்மா என்ன ஏத்துக்குமா பாஸ்டர்? தைரியமா போ. உலகமே உன்னை வெறுத்தாலும் உங்க அம்மா உன்னை வெறுக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் பைபிள் சொல்லுது. ஜெபம் பண்ணலாம் வரியா? யார் கைவிட்டாலும் கடவுள் உன்னை கைவிட மாட்டார். அட பாவி, எங்கடா வந்த? பெத்த தாய் உயிரோட இருக்கிறாளா செத்து போயிட்டாலும் பார்க்க வந்தியா? மருந்த வித்து குடிச்சிட்டு பெத்த தாய கொண்டுட்டியடா பாவி. அம்மாவாசை, அம்மா செத்து போச்சுடா. இப்ப அடுறா, உங்க அம்மாவுக்கு வழி தெரியாது. அந்த அம்மா பணத்தை கூட நீ தொடக்கூடாது. உன் பாவப்பட்ட கையால கொல்லி கூட போட விட மாட்டோம். போட இங்கிட்டு. போடா. கண்ணாடிய பாரு புறம்போக்கு. ஆண்டவ சும்மா விடுவானா? நீ செஞ்ச பாவத்துக்கு ஒரு கண்ணு அவிஞ்சு போகும்டா. ஏன்டா நிக்கிற? போடா இங்கிருந்து. செத்த பிறவாத அந்த அம்மா நிம்மதியா போட்டோம். போடா இங்கிருந்து. யார் என்னை வெறுத்திட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். யார் என்னை வெறுத்திட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். நீரே என் தந்தை, நானோ உன் பிள்ளை. உன் அன்பு நிலையானதே இயேசு ராஜா. என்னை வெறுத்திட்டாலும்
கண்ணு இருட்டானாலும் இருதயம் வெளிச்சமா இருக்கு பாஸ்டர். சந்தோஷப்படு. இந்த உலகத்தை பார்க்க முடியலனாலும் கடவுளை பார்க்கலாம். பார்க்கலானா எப்படி பாஸ்டர்? நீ எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கியோ அப்பெல்லாம் கடவுளை பார்க்கறன்னு அர்த்தம். அவரோட நாம வச்சிருக்கிற உறவு நமக்கு தரிசனத்தை கொடுக்கும். அவரை பார்த்தவங்களா இருக்காங்க. அவரு பேசுவாருன்னு சொல்றாங்களே. வார்த்தை மூலமா பேசுவார். வார்த்தைன்னா வேதவசனம். ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார். அந்த வார்த்தையே தேவனா இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தையானவர்னு ஒரு பேர் இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன், அவரோட நாம வச்சிருக்க உறவுல தான் அவரோட குரலை கேட்க முடியும். அவர் குரலை கேட்டவங்களா இருக்காங்க. D.L. மூடின்றவர் சொல்றாரு, பைபிள் பாவத்தை விட்டு விளக்கும், பாவம் உன்னை பைபிளை விட்டே விளக்கும். பைபிள் இந்த உலக மக்களுக்கு தேவன் எழுதிய அன்பு கடிதம்னு சாது சுந்தர் சிங் சொல்லியிருக்கார். பைபிள் எழுதினவங்க வெளிநாட்டுக்காரங்களா பாஸ்டர்? பைபிள் எழுதினது 40க்கும் மேற்பட்டவர்கள். அத்தனை பேருமே ஆசியர்கள். இயேசு கிறிஸ்துவே வெளிநாட்டு கடவுள் கிடையாது. முன்காலத்துல இந்தியா, இலங்கை, ஆசியா கண்டம் எல்லாமே ஒரே பூமியா இருந்தது. அதுக்கு லெமூரியா கண்டம்னு பேரு. இயேசு கிறிஸ்து ஆசியாவில் பிறந்தவர். அவரோட 12 சீஷர்களும் ஆசியர்கள் தான். இயேசு கிறிஸ்து கடவுள் தானே, அவரை எப்படி சிலுவையில் அறைஞ்சாங்க? நல்ல கேள்வி. சகலத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சுக்கணும்னு சொல்ற பைபிளை படிச்சா முழுசா புரியும். கடவுள் தான் உலகத்தையும் மனுஷனையும் படைச்சார். ஆனா மனுஷன் பாவத்துல விழுந்ததும் அவரே மனுஷ அவதாரமா எடுத்து உலகத்துக்கு வந்து பாவ பரிகாரியா பலியானார். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நம்ம பாவங்கள் கழுவப்படும்னு ஏன் பைபிள் சொல்லுது? அவன் கண்டாய் நன்னெஞ்சே, ஆறரலும் கேடும் அவன் கண்டாய், ஐம்புலனாய் நின்றான் அவன் கண்டாய், 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுது. மாசே இல்லாத கடவுள் மாசுள்ள மனிதன் பாவத்தை அறுத்து மீட்பதற்காக ஐம்புலன்களை உடைய மனிதனானார்னு அர்த்தம். ரத்த பிரதோஷம் பாப விநாசம்னு சம்பூர்ண மகாபாரதம் சொல்லுது. ரத்தம் செய்கிற பாவத்தை ரத்தத்தால் தான் கழுவ முடியும். அது மிருக ரத்தம் இல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார்னு மற்ற வேதங்களும் சொல்லுதா பாஸ்டர்? குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளின வாடா வகைதான் மகிழ்ந்தெனக் கருளி கோடு ஆயுதத்தால் கொடுவினை கலைந்தே. விநாயகர் அகவலில் ஔவையார் பாடியது. குருவாக வந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவை குருவாக அழைக்கிறத பைபிள்ல பார்க்கிறோம். கோடு ஆயுதத்தால், அதாவது மரக்கொம்பினால் சிலுவையில் கொடுவினை கலைந்தே கொடிய வினையான பாவத்தை தீர்த்தார்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து மட்டுமே தெய்வம்னு சொல்றீங்களா? கட்டையார் செய்தேவரும் கல்லினார் செய்தேவரும் மட்டையார் செய்தேவரும் மஞ்சளார் செய்தேவரும் சட்டையார் செய்தேவரும் சாணியார் செய்தேவரும் வெட்ட வெளி ஏதன்றி வேறு தெய்வம் இல்லையே. கட்டை, கல், மட்டை, மஞ்சள், சட்டை, சாணி இவற்றால் செய்யப்பட்டவை தெய்வங்கள் இல்லை. யோகநிலை பாடல்கள் பக்கம் 75 511வது பாடல் சிவவாக்கியர் பாடியது. அதனால உருவம் இல்லாமல் வழிபட வேண்டிய கடவுளான இயேசு கிறிஸ்துவே தெய்வம்னு நான் ஏத்துக்கிட்டேன். எங்க வீட்டு மரத்தாண்ட 2 செங்கல் நட்டு வச்சிருப்பாங்க பாஸ்டர். அதை கும்பிட்டு தான் எங்க அம்மா வெளியே போவோம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. ஜோதிமயமான கடவுளை தேடாம தங்களோட நாட்களை வீணடிச்சுட்டு உலகத்தில் மனமுடைந்து மாண்டு போனவர்கள் பல கோடி பேர். இதுவும் சிவவாக்கியர் பாடியதுதான். நீயும் தப்ப பண்ணிடாத அமாவாசை. நான் சொல்றது சத்தியம். அதை அலட்சியம் பண்ணினா ஆண்டவர் வரும்போது நீ குற்றவாளியா நிற்ப. என்ன யோசிக்கிற? நான் கிறிஸ்தவனா மாறணும்னா பேரை மாத்திக்கணுமா பாஸ்டர்? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். கிறிஸ்தவ பேருன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி வைக்கணும்னு பைபிள்ல சொல்லப்படவும் இல்லை. எல்லாம் நம்ம மனுஷங்களா பிரிச்சுக்கிட்டது. மல்லிகானா ஹிந்து பேரு, அதே இங்கிலீஷ்ல ஜாஸ்மின்னா கிறிஸ்துவ பேரு. இளவரசன்னா ஹிந்து பேரு, அதே இங்கிலீஷ்ல பிரின்ஸ்னா கிறிஸ்துவ பேர் ஆயிடுமா? சொல்லு. வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும்னு ஒரு பாஸ்டர் சொன்னாரு. அது வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்ற பாஸ்டருங்க டை அடிக்காம இருக்காங்களா? ஆண்டவர் இயற்கையா கொடுத்த வெள்ளை முடிக்கு டை அடிச்சுக்கிட்டு செயற்கையா வெள்ளை ட்ரெஸ் போடுறதுல என்னப்பா இருக்கு? ஆண்டவர் உன் பாவம் இல்லாத இருதயத்தை மட்டும்தான் பாக்குறாரு. எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷத்தோட சமாதானமான வாழ்க்கை வாழணும்னா இயேசு கிறிஸ்துவ உன் சொந்த ரட்சகரா ஏத்துக்க. அப்புறம் பார் உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. ஜாதி, மதம், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும்
அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்றப் பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். நான் மத்தியானம் சாப்பிட வர மாட்டேன், நீ சாப்பிட்டுக்க. வா மாமா, எப்படி இருக்க? பார்த்தா தெரியல, இப்ப என் பேர் மட்டும் இல்ல மீனா, இந்த உலகமே எனக்கு அமாவாசை. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டப்பெல்லாம் நான் உன்னை துரத்துனேன். இப்ப நான் திருந்திட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னுலாம் கேட்க நான் வரல. உன்னை நான் கைவிட்டேன், அதான் கையில இப்போ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்த மீனா. நீ எங்க நிக்கிறன்னு சொல்லு, உன் காலில் நான் விழணும். யாரு? என் வீட்டுக்காரர் தான். எனக்கு எல்லாம் தெரியும் அமாவாசை. மனசு திருந்தி வந்திருக்க, வருத்தப்படாத. இனிமே எப்படி வாழ போறோங்கிறது தான் முக்கியம். நான் உன்னை வருத்தாதான் நம்ம மன்னிக்க முடியும். வருத்தம் தான் பட்டேன். உள்ளவா, ஏதாவது சாப்பிட்டியா? வாங்க. இல்ல, நான் போறேன். இது கோயில் மாப்பிள்ள, வந்து கும்பிட்டு போலாம். வாழ முடியாது, இன்னொரு நாள் வரேன். வாங்களேன். எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். போற வழியில உங்களை விட்டுட்டு போறேன். மீனா, போயிட்டு வா மாமா. மீனாவை நல்லா பாத்துங்க மாப்பிள்ள. அமாவாசை, நான் யாருன்னு தெரியுமா? கமல், என்ன அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கல்ல, நீங்க யாருன்னு தெரிஞ்சு நான் ஏன் உங்களை வெறுக்கல தெரியுமா? உங்களை தான் மீனா கல்யாணம் பண்ணிக்க இருந்தான்னு தெரிஞ்சோ நான் ஏன் மீனாவுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவன். ஆண்டவர் யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை மாறுச்சு. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் மட்டுமே நம்புங்க, அவர் மட்டுமே வணங்குங்க. உங்க வாழ்க்கையிலையும் அதிசயம் நடக்கும். முழு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு பார்வை திரும்ப கிடைக்கும்.
இது பைபிள். நிச்சயமா உங்களுக்கு கண் பார்வை வரும். அப்ப இதை படிங்க. குழப்பங்கள் என்னை சூழும் போதும், இரவில் உறக்கங்கள் களைகின்ற போதும், குழப்பங்கள் என்னை சூழும் போதும், இரவில் உறக்கங்கள் களைகின்ற போதும், ஆறுதல் வார்த்தைகள் பேசி, வேத வசனத்தின் வார்த்தைகள் பேசி, என்னை அணைத்திடும் தெய்வமும் நீரே, என்னை சுமந்திடும் நேசரும் நீரே. யார் என்னை வெறுத்திட்டாலும் மீனா இன்னும் அப்படியே தான் இருக்கா? கிறிஸ்தவ மதத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே கிடையாது அமாவாசை. மதம் மனுஷன் கண்டுபிடிச்சது. இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்கல. அப்படி பைபிள்லயும் சொல்லப்படல. கிறிஸ்தவ மதத்துக்குள்ள மீனாவை வர வைக்கிறது பெருசு இல்ல. அவ கிறிஸ்துவுக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்து மதத்தை பின்பற்ற சொல்லல, தன்னை தான் பின்பற்ற சொன்னார். மதம் மாறுங்கன்னு சொல்றதுதான் மதம் மாற்றம். நான் மனம் மாறுங்கன்னு தான் சொல்றேன். யாரையும் வற்புறுத்தக்கூடாது. மீனாவுக்கு சத்தியம் என்ன நான் சொல்லிட்டேன். அந்த சத்தியத்தை உணரும் போது அவ இயேசுவை ஏத்துப்பா. என்ன கேட்டா இவர் ஒரே கடவுளை தான் கும்பிடணுன்றாரு. 30 முக்கோடி தெய்வம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நான் எல்லா தெய்வங்களையும் வணங்குறேன். ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் என்ன காப்பாத்துவாரே. ஒருத்தர் காப்பாத்த மாட்டாருனாலே அவருக்கு அந்த வல்லமை, சக்தி, அருள் இல்லைன்னு தானே அர்த்தம். எந்த காரணத்துக்காகவும் ஒரு தெய்வம் காப்பாத்தலனா அது கடவுள் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த கடவுளை சப்போர்ட் பண்ற இன்னொரு கடவுள் எப்படிப்பா கடவுளா இருக்க முடியும்? ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணா இன்னும் ஏறி போயிடலான்ற விஷயமா அது? கடவுளையே கேவலப்படுத்துற மாதிரி இல்ல. கடவுளுக்கு 6 குணங்கள்னு சொல்லுவாங்க. சுயம்பு, அனாதி, அரூபி, ஆதிகுணர், சர்வவியாபி, ஆதி. அதையும் 3ஆ சுருக்கி எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைஞ்சவர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த குணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவரிடமே இருக்குங்கிறத ஆராய்ச்சி பார்த்தா தெரியும். அதுக்கு தான் பைபிளை படிச்சு தியானிக்கணுங்கிறேன். அவரை ஏத்துக்கிறதுல என்ன பயம்? பயப்படாம நகை போடாத, பொட்டு வைக்காத, பூ வைக்காத, வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லுவீங்களேன்னு தான் நானே முதல்ல பயந்தேன். இயேசு கிறிஸ்து சொன்னதை மட்டுமே தான் செய்யணும்னு நான் சொல்றேன். இந்த உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. கரெக்ட். கிறிஸ்தவம் எந்த கலாச்சாரத்தையும் போதிக்கல. இறந்த பிறகு பரலோகம்னு ஒரு உலகம் இருக்கு. அங்க எல்லாரும் வரணுங்கிறது தான் ஆண்டவரோட விருப்பம். அது நிறைவேறணும்னா பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே வழி. அந்த இயேசு வெறுக்கிறது பாவத்தை மட்டும்தான். பூவையோ பொட்டையோ நகையையோ கிடையாது. அவ்வளவு ஏன் இயேசு கிறிஸ்துவே நகை போட்டிருந்ததை பார்த்ததா அவருடைய சீஷர் யோவான் சொல்றார். 7 குத்து விளக்குகள் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். கலாச்சாரம் வேற, விசுவாசம் வேற. அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் யூத, கிரேக்க, லத்தீன் கலாச்சாரத்தை போதிச்சிருந்தா இந்த அளவுக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவம் பரவிருக்காது, கிறிஸ்துவையும் அறிஞ்சிருக்காது. அப்புறம் எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சாங்க? மனுஷன்தான் காரணம். இயேசுவை விட்டுட்டு மதத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதனால பிரிஞ்சாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சதுனால நிறைய குழப்பம் இருக்கு. ஏன் பாஸ்டர், பைபிள்ல கூட கடவுளே ஜாதியை பத்தி சொல்லியிருக்காருன்னு ஒருத்தர் சொன்னாரு. அது உண்மையா? ஆபிரகாமை பார்த்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தான் ஆண்டவர் சொன்னார். உன்னை நாடாராக்கிட்டேன், ஐயங்கார் ஆக்கிட்டேன்னா சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன ஜாதி வேற. அதுக்கு சந்ததி, ஜனம்னு அர்த்தம். ஆங்கில வேதாகமத்துல நேஷன் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்டியன்ஸ் ஜாதி பாக்குறதுலன்னு சொல்றீங்களா? ஜாதி பாக்குறவங்க கிறிஸ்தவங்க இல்லைன்னு சொல்ல வரேன்.
கடவுள் தன் சாயலா படைச்ச முதல் மனிதன் தான் ஆதாம். அவனுடைய விழா எலும்புல இருந்தான் ஏவாளை உருவாக்கினார். இதை நம்பாதவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. அவன் தான் ஜாதி பார்க்கறவனா இருப்பான். என் பேர் அமாவாசைன்றதுனால ஒன்னு கேக்குறேன். அமாவாசை இரவு ஜப கூட்டம்னு சொல்றாங்களே, அது என்னது? அமாவாசை அன்னைக்கு தான் இரவு ஜெபம் வைக்கணும்னு ஆண்டவரும் சொல்லல, பைபிள்லயும் எழுதப்படல. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொன்னார். இப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணி ஆண்டவரை பத்தி மட்டும் பேசதை விட்டுட்டு மூட நம்பிக்கையை கத்துக் கொடுத்துறாங்க. எபிரேய கேலண்டர் படி அமாவாசை தான் மாதத்தின் முதல் நாள். எபிரேய மொழியில சந்திரனுக்கு ஏரா அப்படின்னும் அமாவாசைக்கு ஹோதேஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாதம்னு அர்த்தம். இந்து மத கேலண்டரும் சந்திரனோட அடிப்படையில தான் கணக்கிடப்படுது. இந்து மதமே கிறிஸ்துவ மதத்துல இருந்தா வந்ததுன்னு சொல்லிடுவீங்களே? அப்படியும் ஒரு உண்மையா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. மூவர்னு சொல்றோமே, அத முதல்ல உலகத்துக்கு அறிவிச்சது கிறிஸ்தவன் தான். மனுஷன் தன்னுடைய ரத்தத்தால செஞ்ச பாவத்துக்கு பாவமே இல்லாத ரத்தத்தால தான் விமோச்சனம் கொடுக்க முடியும்னு பலி செலுத்துற முறைய உலகத்துக்கு முதல்ல சொன்னதும் கிறிஸ்தவன் தான். மனுஷனை பாவத்திலிருந்து மீட்க கடவுள் மனுஷனா உலகத்துக்கு வந்தாருன்னு அவதார கொள்கையை முதல்ல நிரூபிச்சதும் கிறிஸ்தவன் தான். இதெல்லாம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது சரித்திரம் தாங்கிறதுக்கு உலகத்துல நிறைய ஆதாரம் இருக்கு. சத்தியங்கிறதுக்கு பைபிள் சாட்சியா இருக்கு. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு முக்தி உண்டு, விடுதலை உண்டு, சொர்க்கம் உண்டுன்னு மீட்பு கொள்கையை முதல்ல அறிவிச்சதும் கிறிஸ்துவன் தான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு கடவுள் சொன்ன ஆசாரிப்பு கூடாரம் இன்னைக்கு இருக்கிற இந்து கோயிலோட அமைப்புல தான் இருக்கும். உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், கோட்டை கதவுகள், ஜலதாரை, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது கருவறை, ஏன் கொடிக்கம்பம், பலிபீடம், கருவறை திரைச்சீலை, அர்ச்சகர் தலைப்பாகை, குங்குமம், நிலைப்படி சந்தனம், இவை எல்லாமே அப்படியே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, சிவன், குமரன், சக்தி, தத்துவம் ஒண்ணுதான். 4-5ஆம் நூற்றாண்டுல உருவான சைவம், வைணவம் இரண்டுமே இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிறிஸ்துவம் தாங்கிறதுக்கு இந்து சமய வேதங்களே சாட்சியாகவும் இருக்கு. இந்து மதத்துல உருவம் கொடுத்து வைக்கப்பட்ட பேர்களான சிவன், சக்தி, பிரம்மன், விஷ்ணு, முருகன், விநாயகர், இவங்க எல்லாருடைய வரலாற்று கதைகளை தான் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எழுதிட்டாங்க. மாமனார் மேல உள்ள கோபத்துல சிவன் பார்வதியை வீட்டை விட்டு விரட்டினதாகவும், தவறா கிடைச்ச வரத்தை சோதிச்சு பார்க்க பத்மாசூரன் சிவன் தலைமையிலேயே கை வச்சதாகவும், விஷ்ணு கிட்ட சிவன் அடைக்கலம் கேட்க விஷ்ணு மோகினி வேஷம் போட்டு பத்மாசூரனை மயக்கினதாகவும், மோகினி வேஷத்தை பார்த்து சிவபெருமானே மயங்கி அதன் மூலமா பிறப்படுத்தவர் தான் ஐயப்பன்னும் வேற புராணங்கள் சொல்லுது. இன்னும் எப்படி எத்தனையோ. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரும் கும்புறது இயேசுவதான் சொல்ல வரீங்களா? அதெல்லாம் உருவகம்னு சொல்றேன், ஒப்புமைன்னு சொல்லலாம். ஒண்ணுதான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு 500 நோட்டை ஜெராக்ஸ் பண்ணா ரிசர்வ் பேங்க் வாக்குறுதியிலேருந்து கவர்னர் கையெழுத்து வரைக்கும் அப்படியே இருக்கும். அதை எடுத்துட்டு போய் ஒரு டீ கடையில் ஒரு டீ வாங்க முடியுமா? அந்த மாதிரி தான் பைபிள் சொல்லுது, வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல், அதாவது இயேசுவினுடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவ நான் வேணான்னு சொல்லலையே, அவரையும் மத்த கடவுளோட சேர்த்து கும்பிட்டா தப்பா? தப்புதான் மீனா. கடவுள் தான் மனுஷனை படைக்க முடியும், மனுஷன் கடவுளை படைக்க முடியாது. ஏன்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது. கிறிஸ்தவங்களும் இயேசு கிறிஸ்து படத்தை மாட்டிருக்காங்களே மாப்ள. எல்லார் வீட்லயும் அம்மா, அப்பா, பிள்ளைங்க அவங்க போட்டோ எல்லாம் மாட்டிருக்கு. ஆனா போட்டோ கிட்டயா பேசுறோம்? நேர்ல தானே பேசுறோம். உயிரோட இருக்கும்போது நேர்ல தான் பேசுவாங்க. அதத்தான் நானும் சொல்றேன். இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், நேரடியாவே பேசலாம். உருவமோ போட்டோவோ சிலையோ தேவையே இல்லை. அப்போ சிலுவை, எனக்கு கூட சிலுவை ஒண்ணு கழுத்துல மாட்டிக்கணும்னு ஆசை. மொத்தம் 3 சிலுவை இருந்தது. அதுல எந்த சிலுவை? 2 கள்ளர்களும் இயேசுவோட தான் சிலுவையில் அறையப்பட்டாங்க. வேலும் குளக்கரவிதான், சிலுவையும் குளக்கரவிதான். இயேசுவோட மரணத்தின் காரணத்தால சிலுவைக்கு மகிமை வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் அவர் மரித்ததுக்கு பின்னும் நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. சிலுவை தெய்வம் கிடையாது, அதை வணங்குறதும் விக்கிரக வழிபாடுதான். உன் செயின்லயோ சர்ச்சில் இருக்க சிலுவையோ இயேசு பார்க்க மாட்டார். பைபிள் சொல்லுது, கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்னை பின்பற்ற விரும்புகிறவன்
தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என் பின்னே வரக்கடவன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார். நமது இச்சை, பேராசை, நாட்டம், அவரையே மறக்க செய்கின்ற உலகப் பிரகாரமான பாவ எண்ணங்கள், இதையெல்லாம் சிலுவையில் அரைஞ்சு அதை எடுத்துட்டு என் பின்னால வான்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பான மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. வீட்ல யாரு யாரு? லெட்டர் வந்திருக்கு. கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க ஐயா. இங்க சந்திராங்கது யாரு? எங்க அம்மா தாங்க ஐயா. 3 மாசமா பென்ஷன் வாங்க வரல, அதான் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. எங்க அம்மா செத்துட்டாங்க ஐயா. அப்படியா? போஸ்ட் ஆபீஸ்ல வந்து சொல்லணுமேப்பா. கார்பரேஷன்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க, அத வாங்கிட்டு போ. எப்படி செத்தாங்க? நான் தாங்க கொண்டுட்டேன். இந்த லெட்டர். என்ன அம்மா சார், வேலைக்கு இன்னும் கிளம்பல? பாலு பாலு, எங்க அம்மா போட்டியை கொஞ்சம் திறக்கறியா? அது உள்ள சர்டிபிகேட் எதனா இருக்குதா பாரு. மௌசா, காசு இருக்கா மௌசா? இப்பதான் உன் முகம் பௌர்ணமி மாதிரி இருக்கு. என்னாச்சு அமாவாசை? இனிமே என் பேரு அமாவாசை ஆபிரகாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன விசேஷம்? சுவிசேஷம். ஊழியத்துக்கு போறேன். வருமானம்? ஊதியம் கிடைக்கும்னு ஊழியத்துக்கு போயிடாதப்பா. அதுலதான் இன்னைக்கு ஊழியம் அட்டூழியம் ஆயிட்டு வருது. இல்ல பாஸ்டர், கடை போடலான் இருக்கேன். சத்தியத்தை சொல்ற புஸ்தகம், சிடி, பைபிள் இதெல்லாம் விற்கலான் இருக்கேன். கடை போட பணம் தேவைப்படுமே. குடிக்காக எந்த அம்மாவை அடிச்சனும் அந்த அம்மா எனக்காக சேர்த்து வச்சிருந்தது பாஸ்டர். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற பாத்தியா? நிச்சயமா அவர் ஒன்று உயர்த்துவார். ராத்திரி நல்லா குஷ்டு வருவேன் பாஸ்டர். கண்ட மணிக்கு எங்க அம்மாவை பேசிட்டு போய் பத்துருவேன். நடு ராத்திரி வயிறு எரியுமா, புரண்டு புரண்டு படுப்பேன். அது எங்க அம்மா தெரிஞ்சிட்டு எழுந்திரிச்சு எனக்கு சோறு போடும் பாஸ்டர். கண்ணு போனதுனால எனக்கு பார்வை போல பாஸ்டர். எங்க அம்மா போனதுனாலதான் எனக்கு எல்லாமே இருட்டல் போச்சு. ஆபிரகாம் பாஸ்டர், சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த ஆபிராமை ஆண்டவர் ஆபிரகாமா மாத்தினார். இந்த அமாவாசை ஆபிரகாமா மாறி இருக்க. விசுவாசத்தின் தந்தைன்னு ஆபிரகாம சொல்லுவோம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு முதல்ல விசுவாசி. இயேசு உனக்குள்ள இருந்தா பயமும் இருக்காது, கவலையும் வராது. உன்னுடைய விசுவாசத்தால அநேகரை விசுவாசியா மாத்துவ. God bless you. இந்த உலகினில்
அழியாத நேசர் நீரே. யார் என்னை வெறுத்திட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். யார் என்னை வெறுத்திட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். நீரே என் தந்தை, நானோ உன் பிள்ளை. உன் அன்பு நிலையானதே இயேசு ராஜா, உன் அன்பு நிலையானதே. யார் என்னை வெறுத்திட்டாலும் இதான் என் கதை. இப்ப தெரியுதா நான் யாரோட நன்மைக்காக பாடுறேன்னு? வேதம் சொல்லுது, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இததான் நான் சொல்லிட்டு திரியிறேன். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். இதுவும் வேதம் தான் சொல்லுது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்குள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து எனும் மனிதர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்ளும். அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் இராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். முப்பொரு